Selamat pagi dan salam sejahtera. Saya Janin Satish Kumar melaporkan secara langsung dari SCKT Ladang Dini sempena acara merentas peringkat sekolah yang berlangsung pada hari ini, Khamis 20 Februari 2025. Acara tahunan ini bukan sahaja bertujuan menggalakkan kecergasan fizikal tetapi juga memupuk disiplin, daya tahan dan semangat kesukanan dalam kalangan murid-murid. Kita dapat melihat suasana yang penuh dengan semangat dengan para peserta bersiap sedia untuk menghadapi laluan mencabar sepanjang perlumbaan ini. Sekarang, mari kita dengarkan pandangan salah seorang peserta yang begitu bersemangat untuk menyertai acara ini. Baiklah adik, boleh perkenalkan diri dan kongsikan perasaan tentang acara merentas ini. Nama saya Darmika. Saya dari Enam Tengah. Saya rasa sangat gembira kerana dapat menyertai mentas desa. Saya harap saya menang hari ini. Terima kasih dan semoga berjaya. Selain peserta, guru-guru juga memainkan peranan penting dalam memastikan acara ini berjalan lancar. Mari kita dengarkan pandangan dari guru besar. Boleh cikgu kongsikan harapan cikgu terhadap acara merentas desa tahun 2020? Selamat pagi, saya sangat gembira melihat penyertaan anak-anak murid pada kali ini. Ini adalah untuk memberi satu semangat kesukanan kepada mereka. குறுக்கோட்டை போட்டி என்பதான ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். காரணம் பொதுவாகவே ஒரு போட்டிகள் சொன்னால் இப்போ விளையாட்டு போட்டி அப்படின்னா குறிப்பிட்ட மாணவர்கள் தான் கலந்துக்கிறாங்க. புதுக்கோட்டை போட்டி அப்படின்னு சொல்லும்போது இப்போ தலைமை ஆசிரியர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அதிகமான மாணவர்கள் ஏறக்குறைய எல்லா மாணவர்களும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் இந்த புதுக்கோட்டை போட்டியில். அதையும் பாராட்டக்கூடிய விஷயம். ரெண்டாவது நான் இந்த சூழ்நிலை என்ன பார்க்குறேன்னா, ஆசிரியர்களுடைய ஈடுபாடு, சமூக தலைவர்களுடைய ஈடுபாடு, டெக்னாலஜி தன்னுடைய ஈடுபாடு, எல்பிஎஸ் தலைவர்களுடைய ஈடுபாடு மிக சிறப்பாக இருக்குது. இதுவே ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் மென்மேலும் சிறப்பு பெற்று வருகிறது. நான் கடந்த காலத்தில் பார்க்கறத விட அகத்தின் அழகு முகத்தில் தெரிகின்ற மாதிரி நான் சொல்கிற அகம் இந்த பள்ளிக்கூடம் அகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. சிறப்பான ஒரு சூழல் இருக்குது. மாணவர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. நான் ஏற்கனவே வரும்போது 5 லட்சம் மாணவர்கள் இருந்த இடத்துல இப்போ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடம் ஒரு சிறப்பான ஒரு பள்ளிக்கூடமாக அமையப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தலைமை ஆசிரியர்கள், பெற்றோராட்சி சங்கம், எல்பிஎஸ்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய இந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்யுங்க, மாணவர்களை உற்சாகப்படுத்துங்க. நிச்சயம் சிறந்த மாணவர்களை, சிறந்த நாட்டு குடிமகன்களை இனி தமிழ் பள்ளி உருவாக்கும் என்ற நம்பிக்கை வைக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
சானிடேஷன் அப்படின்னா என்ன? சுகாதாரம் தான் உண்மையை நமக்கு சொத்து.